ஓம் ஸ்ரீ தரணியர்களுக்கு வணக்கம். வீர பைரவர், பைரவரே உக்ரம், இன்னும் அப்படியே அதிரும் அவர் வந்தாலே. ஆனா வீர பைரவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுக்கு நல்லது நடக்கிறதுக்கு ஏதாவது ஒரு தடை இருந்தா தூக்கி எரிஞ்சு தும்சம் பண்ணக்கூடியவர் தான் பைரவர். அதுலயே வீர பைரவர். இந்த வீர பைரவர் மந்திரத்தை ஸ்வர்ண ஆக்கர்ஷணம் பண்ற மாதிரி நம்ம படிக்கும்போது, சொல்லும்போது, ஜபம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, திடீர் அதிர்ஷ்டம் வாய்ப்புகள் நம்மளுக்கு கிடைக்கும். எப்படின்னா எதிர்பார்த்தே இருக்க மாட்டோம். அப்படி ஒரு லக்கான பண வரவு குடுத்துருப்பாங்க. ஒரு பிஸ்னஸ்ல என்னடா இது இப்படி டவுனா போயிட்டே இருக்கேன்னு நினைக்கும்போது, டப்புன்னு ஒரு இடத்துல நம்மளுக்கு பணம் வரும். எதிர்பார்க்கலையே! எப்படி இப்படி கிடைச்சது? அப்படிங்கிற மாதிரி. டக்குன்னு நம்மளுக்கு அப்படியே கிடைச்சிரும். அதுக்கப்புறம் என்ன நம்ம வாழ்க்கையில வந்து அதிர்ஷ்டக்கல், அதிர்ஷ்டம் அப்படியே கொட்ட கொட்டுன்னு கொட்டும். அதற்கு வீர பைரவர். இந்த வீர பைரவர் மந்திரத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னும் ஆகர்ஷணம் ஜாஸ்தி பண்றதுக்கு கர்னேலியன் ஒரு ஸ்டோன் பத்தி பேசியிருக்கோம். இந்த கர்னேலியன் ஸ்டோனோடைய தன்மைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது வந்து நம்மளுடைய சேக்ரல் சக்ராவோடு இணைந்து இருக்கும் இல்லையா? சுவாதிஷ்டான சக்கரான்னு சொல்றாங்க. 7 பிரதான சக்கரங்கள்ல நம்ம சுவாதிஷ்டான சக்கரம். இது வந்து குண்டலினி சக்கரா இருக்கு இல்லையா? அந்த ரூட் சக்கரா அதுக்கு மேல இருக்கக்கூடிய சக்கரை அது அதோட இணைந்து இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அதோட இணைந்து இருக்குன்னா, வானவில்லின் கலரை வர்ணங்களை தொட்டுதான் இந்த 7 சக்கரங்களும் இருக்கும். அப்போ நம்மளுடைய பேஸ் சக்கரா வந்து ரெட் கலர்ல இருக்கும். அதனுடைய மேல் சக்கரங்கள் வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்கும். ஸோ இந்த இளஞ்சிவப்பு அப்படின்னு சொல்றாங்கல்ல, பிங்க் இல்ல ஆரஞ்சு, ஆரஞ்சு கலர்ல இது ரொம்ப டீப்பா இருக்கக்கூடிய பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கர்னேலியன். இதுலயே லைன்ஸ் எல்லாம் போட்டு ஒரு கர்னேலியன் வரும். அது வந்து கொஞ்சம் மிக்ஸ்டு. அதாவது இப்போ ஒரு கல் எடுத்தோம்னா அந்த கல் வந்து உள் பகுதியில மேபி ஒரு கோர் பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில நல்லா பியூரா இருக்கும். அதுல மிச்ச ஆனிக்ஸோ இல்ல கிளியர் குவாட்ஸோ இல்ல வேற ஏதாவது சிட்ரினோ கலக்காம இருக்கும் அந்த பாறையில. சிலதுல கர்னேலியம் கலந்திருக்கும், சிலதுல பைரைட் கலந்திருக்கும், சிலதுல சிட்ரின் கலந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் கலந்திருக்கும். அதற்கும் அதே ஆற்றல் இருக்கும். ஸோ அது எப்படி வரும்னா இந்த மாதிரி லைன்ஸோட வரும். இதுவும் கர்னேலியன் தான். இதையும் போட்டுக்கலாம். இப்போ இந்த வீர பைரவரையும் கர்னேலியனையும் எப்படி நம்ம இணைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்னேலியன் என்ன நம்ம சேக்ரல் சக்கராவோட இணைந்தது. சேக்ரல் சக்கரால கிரியேட்டிவிட்டி, அதாவது உருவாக்கும் தன்மை, படைக்கும் தன்மை கொண்டது இல்லையா? இன்னொன்று நல்ல பாசிட்டிவிட்டி அது கொடுக்கும், ப்ரேயர்ஸ் கொடுக்கும், அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். இது ஆரஞ்சு வர்ணத்தில் இருக்கும். இதோட இன்னொன்று டீப்பாக இருக்கும். அதை வந்து எமினி ஹக்கீக்குன்னு சொல்லுவோம். ஆனால் அதுவும் கர்னேலியன் வகையை சார்ந்தது. அது இன்னும் டார்க் ப்ரௌனில் தெரியும். ஸோ இந்த கர்னேலியன் என்ன பண்ணும் அப்படின்னா, ஆகர்ஷண சக்தியை உண்டு பண்ணும். இதற்கு ஒரு வழிமுறை இருக்கு. இந்த மணியை எப்படி பண்ணணும்? இவ்வளோ பெரிய மாலை நம்மளுக்கு அவசியம் இல்லை. இதுல ஒரே ஒரு மணி மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். ஏன்னா இது ரொம்ப பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கர்னேலியன் இல்லையா? இது வந்து பிரீமியம் குவாலிட்டி அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த கல்லை மட்டும் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இதுவும் வேலை செய்யும். இந்த மாதிரி கர்னேலியனும் எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு இன்னும் டீப்பா வேணும் அப்படின்னா எமனி ஹக்கீக்கும் கர்னேலியன் வகையை சார்ந்தது தான், அதையும் எடுத்துக்கலாம். இப்போ அதை எடுத்துட்டு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, வீர வைரவருக்கு ஒரு ப்ரேயர் போட போறீங்க. என்ன ப்ரேயர் அப்படின்னா, முதல்ல ஒரு மணவை எடுத்துக்கோங்க. அந்த மனை மேலே வெள்ளை துணியை விரிச்சுக்கிட்டு முதல்ல இந்த கல்லை என்ன பண்ணணும், சுத்தி பண்ணணும். சுத்தினா இது யார் கையில எல்லாம் பட்டு வந்ததோ, இது வந்து பாலிஷ் பண்ணியிருப்பாங்க ஒருத்தர், அவர்களுடைய மெமரிஸ் இருக்கும். இல்லை வேற யார் கையிலையாவது வந்திருக்கும், கொரியரில் வந்திருக்கும். அப்போ முதல்ல இந்த கல்லை சுத்தி பண்ணிக்கணும். இந்த சுத்தி எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு மஞ்சள் தண்ணியில் முக்கி எடுத்துட்டு, பன்னீரில் முக்கி எடுத்துட்டு, பாலில் முக்கி எடுத்துட்டு, வெறும் தண்ணீரில் முக்கி எடுத்து அதை சுத்தி பண்ணிக்கோங்க. பண்ணிட்ட பிறகு கையை நடுவில் வைத்து இந்த உள்ளங்கையில் வச்சு அதுக்கு மேலே உங்கள் ரைட் ஹேண்ட் வச்சு முதல்ல ப்ரேயர் பண்ணிக்கோங்க. எனக்கு அளவில்லா செல்வத்தை நீ கொண்டு வந்து கொடு, ஆக்கர்ஷித்து கொண்டு வந்து கொடு, எனக்கு உறுதுணையாக இரு அப்படின்னு அந்த கல்லுக்கிட்ட நம்ம ஒரு வாட்டி வேண்டிக்கிறோம். வேண்டின பிறகு அந்த மனையில் இந்த கல்லை வெள்ளை துணியை விரிச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே இந்த கல்லை வச்சுட்டு அதன் மீது வாசனை திரவியம், இதர் நீங்கள் அத்தரை தடவலாம், ஜவ்வாது, புனுகு, இந்த மாதிரி அஷ்டகந்தா, சந்தனம், இந்த மாதிரி வாசனை திரவியங்களை எல்லாம் தடவின பிறகு நீங்க சொல்லக்கூடிய மந்திரம், ஒரு ஸ்பட்டிக மாலை இருந்தால் அதுல நீங்க ஜபம் பண்ணுங்க. இந்த மந்திரத்தை 1008 முறை ஜபம் பண்ணணும். 1 லைன் மந்திரம் தான், ஈஸியா நீங்க 1 or 2 ஹவர்ஸ்ல முடிச்சிடலாம். வீர வைரவரின் மந்திரம் கர்னேலியன் ஸ்டோனை வச்சு
ஆகர்ஷண சக்தியை பெருசு பண்றதுக்கு இந்த மந்திரத்தை நீங்க சொல்லணும். மந்திரம் என்ன? ஓம் நமோ வீர பைரவா ஆகர்ஷய தனம் தேஹி தேஹி ஸ்வாஹா. ஓம் நமோ வீர பைரவா ஆகர்ஷய தனம் தேஹி தேஹி ஸ்வாஹா. ஓம் நமோ வீர பைரவா ஆகர்ஷய தனம் தேஹி தேஹி ஸ்வாஹா. ஸோ இந்த மந்திரத்தை 21 நாள் நீங்க கல்லை வச்சுட்டு 21 நாள் இந்த மந்திரத்தை சொல்லி உரு போட்டுட்டே வரணும். 1008 உரு மொத்தம். அப்போ ஒரு நாளைக்கு 108 பண்ணால் கூட இன்னும் 1008ஓட ஜாஸ்தியாக வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்ணுங்க. பண்ணின பிறகு இதை நீங்கள் செல்வம் கொழிக்கும் இடத்துல, நீங்கள் போகிற இடத்துல எல்லாம் உங்களுக்கு செல்வம் வர்ற மாதிரி, உங்களுக்கு பிரேயர்ஸ் எதிலும் வெற்றி கிடைக்கும், நினைத்த காரியம் நடக்கும் வீர பைரவரின் துணையோடு. ஸோ பைரவரை தாண்டி ஒன்றும் இல்லை. ஸோ பைரவரையும் வச்சு ப்ரேயர் பண்ணிவிட்டு இந்த கர்னேலியன் ஸ்டோனையும் வச்சுட்டு ஒன்று இதில் நீங்கள் வந்து ஒரு தாயத்தை மாதிரி கட்டி போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஒரு செயின் போட்டுருந்தீங்கன்னா அதோட கோத்து போட்டுக்கோங்க. அந்த மாதிரி போத்துட்ட பிறகு அதெல்லாம் வெற்றி பாதையாக உங்களுக்கு மாறும். உங்கள் போகும் பாதை உங்களுக்கு ரொம்ப வெற்றிகரமாக இருக்கும். நீங்கள் எந்த இலக்கை நோக்கி போகிறீங்களோ அதுவும் வெற்றி கொடுக்கும். நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். பைரவரை துணை கொண்டு பண்ணுறோம் இல்லையா? அதனால அது எல்லாமே வெற்றி தான். இதில் நீங்கள் ஆகர்ஷண சக்தியை கேட்டிருக்கீங்க. தனம் தேஹி தேஹி அப்படின்னா என்ன அர்த்தம்? தனம் எனக்கு தா, தனம் தேஹி, தேஹினா குடுன்னு அர்த்தம். அப்போது ஓம் நமோ வீர பைரவா ஆகர்ஷய, ஆகர்ஷண சக்தியை கொடு. அதே மாதிரி தனம் தேஹி தேஹி, தனத்தை ஆகர்ஷண பண்ணக்கூடிய சக்தியை எனக்கு கொடு அப்படின்னு நம்ம வேண்டிக்கணும். அப்படி வேண்டும் போது நம்மளுக்கு தனம் நம்மளுக்கு வந்து ஈர்த்து கொடுக்கும் ஆற்றல் இந்த வீர வைரவருக்கும் உண்டு, கர்னேலியனுக்கும் உண்டு. அதுக்கப்புறம் 21 நாள் கழிச்சு இதை நீங்கள் பாக்கெட்டில் வச்சுட்டு போனாலும் சரிதான். நம்ம ஓம் ஸ்ரீ தாராவில் கூட இந்த மாதிரி ப்ரேயர் பண்ணி 21 நாள் ப்ரேயர் பண்ணி இந்த கர்னேலியன் ஸ்டோன் இருக்குது. உங்களால் செய்ய முடியல அப்படின்ற பட்சத்தில் ஓம் ஸ்ரீ தாராக்கு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதை ப்ரேயர் பண்ணி கண்டிப்பாக கொடுப்பாங்க.